ஃபைனலி லாஸ்ட் ஆர்டர் இந்த முடிச்ச ரூமுக்கு போய் நிம்மதியாக தூங்கலாம். பட் இன்றைக்கி ரொம்ப டயர்ட், ஃபீல் ஸோ ஸ்லீப்பி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி ஸ்கூட்டரில் ரைட் பண்ணி போகணும். அதனால தான் ஸ்லீப்பியாக இருக்கிறதுனால ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரமதான் ஸ்டார்டிங்கில் இருந்து டைம் டு டைம் ஷிஃப்ட் மாறி மாறி ஒர்க் பண்ணதில் நானே ஒரு மாதிரி ஆகிட்டேன். மூஞ்செல்லாம் ஏதோ சோமாலியிலேருந்து நாடு கடத்தின மாதிரி இருக்குது. எப்படியும் இன்னும் 1 வீக் 10 டேஸில் ரமதான் முடிஞ்சிடும். திரும்பவும் ஷிஃப்ட் சேஞ்ச் ஆகும், திரும்பவும் என் ஸ்லீப்பிங் டிஸ்டர்ப் ஆகும், திரும்பவும் என் ஃபேஸ் சோமாலி நாட்டுக்காரன் மாதிரியே ஆகிரும். என் ஃபெராரி ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, இனி போகலாமான சார்ஜ் இல்லை, 3% தான் இருக்குது. ரூமுக்கு போகிற வரைக்கும் சார்ஜ் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நானும் நடந்து ஸ்கூட்டரையும் தள்ளிட்டு போகணும். இந்த ரோட் தான் கொஞ்சம் லென்த்தியான ரோடு. இதை க்ராஸ் பண்ணி போயிட்டா அடுத்து ரூம் வந்துடும். ஆனால் இந்த ரோட்டில் போகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் முன்னுக்கு கோட் போட்டு வச்சுருப்பான், நான் அதில் 8 போட்டுகிட்டே போவேன். ஆனால் ப்ராமிஸ், நான் லைசன்ஸ் எடுக்கும்போது எனக்கு 8 விட்டு 7 கூட போட வராது. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரையல் ஃபெயில் ஆகி திரும்பவும் காசு கட்டி ட்ரையல் காட்டுறதுக்கு இன்னொரு வீக் கழித்து அப்புறம் ட்ரையல் காட்டி அப்படி தான் லைசன்ஸ் எடுத்தேன். ஆனால் பட் இப்போல்லாம் அப்படியே இல்லை. ரோட்டில் எங்கே இந்த மாதிரி கோடை கண்டாலும் அதில் 8 போட்டு போயிட்டு போகிற டைமும் தெரியாது, டயர்டும் இருக்காது. ரோட்டில் நம்ம பாட்டு ஃபன் பண்ணிகிட்டே போகலாம். ஃபுல் ஸ்பீடில் போகிறேன். ஆனால் 2% தான் சார்ஜ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் ரூமுக்கு போயிட்டேன்னா ஓகே. யாரோ இந்த காருக்கு டீப் லிப் கிஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதான் மூஞ்சி இப்படி போயிருக்கு. ஈவினிங் ஒர்க் வரும்போது ரைஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தேன். இப்போ போய் கறி மட்டும் சமைக்கணுமான டயர்டாக இருக்குது. ஸோ முட்டை வாங்கிட்டு போய்ட்டு ஆம்லெட் போட்டு சாப்பிட்லான்னு மைண்டுக்குள்ளே ஏதோ மாஸ்டர் ஷெஃப் மாதிரி அப்படி சமைக்கணும் இப்படி சமைக்கணும் எல்லாம் ஐடியாஸ் தோணும். பட் வேலை முடிஞ்சு அந்த ரூமுக்கு வந்தால் இருக்கிறத திண்டுட்டு எப்படா பெட்டில் ஏறி தூங்குவோம்னு தான் இருக்கும். ஏன்னா ஒர்க் முடிஞ்சதுலேருந்து அடுத்த டியூட்டி ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் டைம் எப்படி தான் ஸ்பீடாக போகுதுன்னு தெரியாது. ஆனால் அப்படி முடிஞ்சிடும். நைட் எப்போவுமே வேலை விட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு அப்புறம் மவுத் வாஷ் பண்ணிவிட்டு தூங்கினா செம்மையாக தூக்கம் வரும். பேசிக்கலி நான் ஒரு பாத்ரூம் சிங்கர். நான் என்ன பாடுறேன் எனக்கும் தெரியாது, வெளியில் கேட்குறாக்களுக்கும் தெரியாது. நான் உள்ளே இருக்குன்றதை சிக்னல் கொடுக்குறதுக்கு மாதிரி விளங்கி கொள்வாங்க. பாத்ரூம்லேருந்து சிங்கிங் சவுண்ட் கேட்டால் நான் தான் உள்ளே இருக்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த டைனிங் டேபிள் தான் இந்த ஒர்க் பிளேஸ். நான் சாப்பிட்றது, ஒர்க் பண்ணுறது, வீட்டை பேசுகிறது, என் நோட்ஸ் எழுதுறது எல்லாமே இங்கே தான் நடக்கும். இப்போ நீங்கள் இந்த பார்க்குற வீடியோவை தான் நான் இந்த லேப்பில் எடிட் பண்ணிட்டுக்கிறேன். இது வீடியோ கூட எப்படியோ ஷூட் பண்ணிடலாம். ஆனால் அந்த எடிட்டிங் பண்ணுறது, டைமிங் பார்க்குறது, ட்ரான்சிஷன் பண்ணுறது இதெல்லாம் செம்ம தலைவலி. ஆனாலும் பிடிச்சிருக்கு, பண்ணுறேன். ஓகே, இப்போது தூக்கம் வருது, இனி தூங்குகிற வேலையை பார்க்கணும். ஸோ வில் see you next video. Until then,